என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிறா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பங்குச்சந்தைகள் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும். நேற்று இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இன்னைக்கு குறிப்பாக எதனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுன்னு சொன்னால், இன்னைக்கு உலகத்தில் ஒரு பங்கு சந்தை கூட ரெட்டில் இல்லை. எல்லா பங்குச்சந்தையுமே நல்ல க்ரீனில் தான் இருந்தது. ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஆரம்பித்த உடனடியாகவே நல்ல கேப் அப் தான் பண்ணாங்க. ஆரம்பித்த உடனே சடன்னு செல்லிங்க. ஒரு முதல் ஒரு மணி நேரத்திலேயே ஒரு நிஃப்டி ஒரு 150-160 பாயிண்ட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 23,600 அப்படின்ற லெவல்லையே ஒரு ப்ளஸ் மைனஸ் 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் அதுலேயே வந்து கன்சாலிடேட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மெயின் காரணம் வந்து ரிசல்ட்ஸு. ஸோ நிஃப்டி 50 இருக்கிற 50 ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட 6-7 ஸ்டாக் வந்து இன்னைக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டாடா குரூப்பு ட்ரெண்ட் ரிசல்ட் வந்தது, அது சரியில்லை, அது இறங்குச்சு. அதுக்கு அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரொம்ப ஜிட்டரியாக இருந்தது. அது வந்ததுக்கப்புறமா அது நல்ல ஒரு பெரிய லெவலில் ஏறியும் இறங்கியும் வயலண்ட்டாக மூவ் ஆச்சு. ஆனால் ஆர்பிஐ ரிசல்ட்டு, எஸ்பிஐ ரிசல்ட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல், ஐடிசி, ஹீரோ மோட்டோகார்ப்பு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இதெல்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அந்த ஸ்டாக் எல்லாமும் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. ஒரு கமல்ஹாசன் படத்தில் வரும், இது என்ன சொல்லு 3 தெளிவாக இருக்கிறான் போட்டு அடிடா அப்படின்ட்டு. இதுதான் தெளிய வச்சு அடிக்கிறதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்முடைய பங்குச்சந்தைகளை வந்து தெளிய வச்சு அடிக்கிறாங்க. கொஞ்சம் மேலே போகுது, திரும்ப கீழே வருது, திரும்ப மேலே போகுது, திரும்ப கீழே வருது. ஸோ இன்றைக்கி ரொம்பலாம் அடிக்கலை. ஏன்னா நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது. அதில் ஏதாவது ரொம்ப நல்லது பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் ஷார்ட் கவரிங்கில் நிறைய லாஸ் வரும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கி வந்து ஒரு பங்குச்சந்தைகள் வந்து மற்ற பங்குகள்லாம் நல்லா இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டு வரக்கூடிய பங்குகள்லாம் வந்து ரொம்ப இறங்கி இருந்தது. ரிசல்ட் ஜிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி 2 நாளாக பங்குச்சந்தைகள் இறங்கி இருக்குது. நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஆர்பிஐ பாலிசி நல்லபடியாக இருந்ததுன்னு சொன்னால் பங்குச்சந்தைகள் மீண்டும் எழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆர்பிஐ பாலிசி என்ன எதிர்பார்க்குறாங்க? ஆர்பிஐ பாலிசியில் நம்பர் 1 ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். 2வது கொஞ்சம் ஒரு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன், ஒரு சிஆர்ஆர் கட்டு, அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. 3வது புது கவர்னரு புதுசாக பேச போகிறாரு, முதல் பாலிசி மீட்டிங்கு. எதுவும் எல்லாமே பாசிட்டிவாக பேசிட்டாருன்னா நல்லது. கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்பாங்க, எங்கள் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சின்னு போயின்னு இருக்குது, இந்திய ரூபாயோட மதிப்பு ஆல் டைம் லோவில் இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது, இல்லைங்க எப்பப்போ என்னென்ன தேவையோ அந்த ஸ்டெப்லாம் நாங்கள் எடுத்துருவோம், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் வாட்ச் பண்ணின்னு தான் இருக்கிறோம். வாட்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ அப்படிலாம் சொல்லணும். சொன்னால் தான் வந்து பங்குச்சந்தை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்டு கொஞ்சம் நல்ல மேலே போச்சு. டெக்னிக்கலாகவே லாங்குன்னு சொன்னேன் நான். நம்ம மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் மாதிரி ஆகிப்போச்சு. இது எதையுமே மதிக்கிறது கிடையாது. நம்ம டெக்னிக்கலாக லாங் காமிக்குது, அப்படியே அடுத்த நாளே விழுது. டெக்னிக்கலாக ஷார்ட் காமிக்குது, அடுத்த நாள் அப்படியே ஏறுது. ஸோ இந்த ஆர்பிஐ பாலிசி நல்லபடியாக இருந்தால் இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷனு, கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு நம்பலாம். அப்படி இல்லை, ஆர்பிஐ பாலிசி மோசமாக இருந்தது, எதிர்பார்த்த அளவு இல்லைன்னா நாளைக்கும் பங்குச்சந்தைகள் இறங்கிச்சுன்னா நம்ம பங்குச்சந்தைகள் தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு, நான் சொல்கிறது அடுத்த 1-2-3 இயருக்கு லாங் டேர்முக்கு நான் வந்து ஒரு புல்லிஷ் வியூ எடுக்கலை. ஆனால் இதை சொன்னால் என்ன அர்த்தம்னா, இல்லை நான் பேரிஷ் வியூ எடுக்கிறேன், பங்குச்சந்தைகள் கீழே இறங்கிடுமா அப்படின்னா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. பங்குச்சந்தைகள் வந்து கீழே இறங்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. சில நேரங்களில் பங்குச்சந்தைகள் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதம் முடிய போகுது, அங்கேயே தான் இருக்குது பங்குச்சந்தைகள், எங்கேயும் போகல. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு 1000 பாயிண்ட் இறங்கும், 1000 பாயிண்ட் ஏறும், 1000 பாயிண்ட் இறங்கும். எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். இதுக்கு பேர் வந்து டைம் கரெக்ஷன் சொல்லுவாங்க. நான் அடுத்த சில ஆண்டுகளுக்கே இது வந்து ஒரு டைம் கரெக்ஷனில் தான் இருக்கும்.
நான் இப்படி சொல்கிறதுனால வந்து கண்டிப்பாக இப்போ இந்த 23,600 இருக்குன்னா இங்கேயே அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படி கிடையாது. இங்கேருந்து ஒரு 1000, 1500, 2000 பாயிண்ட் கூட மேலே போகும். அப்புறம் அங்கேருந்து 2000 பாயிண்ட் கீழே வரும். ஸோ ஆனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் ஒரு பெரிய மூவ் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு பேங்க் எஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அந்த ரிட்டர்னை கூட கொடுக்காது. இதுதான் வந்து என்னுடைய கணிப்பு. பட்டு பங்குச்சந்தைகள் பற்றி சொல்ல முடியாது. அது நம்ம பொண்டாட்டி மாதிரி சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் கேட்காது. ஸோ அதனால் பங்குச்சந்தைகள் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம லாங் டேர்ம் பற்றிலாம் இப்போதைக்கு கவலைப்படாமல், இப்போதைக்கு நான் டெக்னிக்கலாக மார்க்கெட் லாங்குன்னு சொன்னேன். அது வந்து நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி நல்லபடியாக இருந்ததுனால் கண்டிப்பாக அது லாங் ஆகிடும். இல்லைன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மற்ற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த இதெல்லாம் அனாலிசிஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆர்பிஐ பாலிசி வச்சு தான் நாளைக்கு எல்லாமே மூவ் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க. யூகே பங்குச்சந்தைகள்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குது. மற்ற எல்லா பங்குச்சந்தைகள்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்கிறோம். ஆர்பிஐ பாலிசியும் சரியில்லைன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். வெளிநாட்டினர் இன்னும் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அவனுக்கு விற்க ஏன்னா நம்ம நாட்டை விட மற்ற நாடுகள் வந்து பங்குச்சந்தைகள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இது இருக்குது, எதிர்காலம் இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய இங்கே விற்றுட்டு போனாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். பார்ப்போம் நாளைக்கு இதை வந்து ஆர்பிஐ எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஐ வழக்கம் போல் செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 3,500 கோடி ரூபாய் செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 2,700 கோடி ரூபாய் பை பண்ணியிருக்காங்க. பெட்டர் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற பெரிய ரவுடி எஃப்ஐஐ தான். எஃப்ஐஐ விற்றா கண்டிப்பாக மார்க்கெட்டு இறங்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க கூட சேர்ந்து விற்பாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.